ராமு சோமுன்னு 2 நண்பர்கள் காட்டுக்கு சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. டேய் ராமு, இந்த காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள்லாம் இருக்கும்ல, அதை பத்தி உனக்கு பயமே இல்லையா? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்படியே ஏதாச்சும் விலங்கு வந்தா அதை நான் பாத்துக்கிறேன், நீ வா. அப்படி 2 பேரும் சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மிருகத்தோட உருமல் சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் கேட்டதும் ராமும் சோமும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. டேய் ராமு, நம்ம பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்குடா, நம்ம எப்படிடா தப்பிக்கிறது? அப்போ ஒரு பெரிய கரடி ஒண்ணு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் ராமு பயந்து போய் ஓடி மரத்துல ஏறிக்கிட்டான். ஆனா சோமு என்ன பண்ணன்னு தெரியாம மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு அதே இடத்துலயே படுத்துட்டான். சோமு கிட்ட வந்த கரடி அவனை நுகர்ந்து பார்த்துட்டு செத்து போயிட்டான்னு நினைச்சு அது போயிடுச்சு. டேய் சோமு, அந்த கரடி உன்கிட்ட வந்து காதுல என்னடா சொல்லிச்சு? ஓ அதுவா? அது என்ன எச்சரிக்கை பண்ணிச்சு, இந்த மாதிரி சுயநலம் பிடிச்ச நண்பர்களிடத்துல தள்ளியே இருக்கணும்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் ராமு ரொம்ப அவமானப்பட்டான். இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால இந்த டைம் நான் இதை மன்னிக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி சுயநலமா நடந்துக்க கூடாது, சரியா? வா போலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா நடந்து அவங்க வீட்டுக்கு